சமீப காலமாக நக்சலைட்டுகள், தேசிய சிந்தனைக்கு எதிரானவர்கள், ஹிந்து சிந்தனைக்கு எதிரானவர்கள், அந்த சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஃபேஷனில் கொஞ்சம் கோஷ்டிகள் சில புல்லுருவிகள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்து சிந்தனைக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதில் ஊடுருவல் அதிகமாயிற்று. அதிகமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், குறிப்பாக அந்த தோலை ஒன்றியத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த நன்கொடை கொடுக்கக்கூடியதை அளவை குறைச்சிட்டாங்க. இவங்க ஜீவாக்கு பேரில் நக்சல்காரி கருத்துக்களை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து புகார் கொடுத்தாங்க. ரெண்டாவது அவங்கள கூப்பிட்டு சரி அப்படிலாம் நடத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்து விழா நடத்தக்கூடியவங்க அப்பாலஜி எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி பேச மாட்டோம், இந்த மாதிரி எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லதுக்கு அப்புறம் தான் புதப்பாண்டி காவல்துறை அந்த நிகழ்ச்சி நடத்துக்கு அனுமதி கொடுத்து. எப்படியா நீ பேசுவ, நீ எப்படி பேசுவ, போலீஸ் நிற்காங்க, பொதுமக்கள்லாம் இருக்காங்க, பப்ளிக்லாம் இருக்காங்க. அவர் போய் கேட்டார், எப்படி நீ தெய்வத்தை இழிவுபடுத்தி பேசுவ அப்படின்னு. அந்த கொஞ்சம் சலசலப்பாச்சு. காவல்துறை நீங்கள் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி அறிவுறுத்தல்படி பொதுமக்களுக்கு கொஞ்சம் சலசலப்பானோடனே அந்த வேகத்தை குறைச்சிக்கிட்டு திரும்ப பேசினாங்க. அதே பகுதியை சேர்ந்த கோலப்பன் அப்படிங்கிற அவர் வழக்கறிஞர், அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் இல்லை. அப்படி கோலப்பன்கிறவர் நேரடியாக புதப்பாண்டி காவல் ஆய்வாளர் மீனாவை பார்த்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், அந்த யூடியூபர் பரோட்டா வீச்சு அவருக்கு மேலேயும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி, அதில் தோழர் ஜீவா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினாலே ஜீவானந்தம் அவர்களை யாரும் சொல்லாமல் இருக்க முடியாது. சாதாரணமாக கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா இவங்க சீனாவின் கைக்கூலிகள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம், பலரும் மேடையில் பேசுவாங்க. ஆனால் இதில் விதிவிலக்கானவர் ஜீவானந்தம் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்பழுக்கற்ற தேசியவாதி, கம்பராமாயணத்தை பட்டி தொட்டி எங்கும் பேசியவர் அப்படிங்கிற ஒரு கூடுதல் சிறப்பெல்லாம் அவருக்கு உண்டு. காரணம், அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், பூதப்பாண்டி அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர். அவருக்கு இப்போ ஆண்டுதோறும் அவருக்காக ஒரு விழா நடத்துகிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் அது கம்யூனிஸ்ட் பிரச்சாரத்துக்கான ஒரு விழாவாக இருந்தது போக, அது இப்பொழுது இந்து வெறுப்போடு நடக்கக்கூடிய விழாக்களை நடத்திட்டு வராங்க. அதற்கு பெரியாரிய திராவிடியா கூட்டங்களையும் அழைச்சி கொண்டு அவங்க சிறப்பு பேச்சாளர்களை அழைச்சி அங்கே பல சர்ச்சைகளுடைய பேச்சுகளை பேசி அதனால் அங்கே பெரிய பதற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட அந்த விழா நடத்துவதற்கு இருந்து இதை தடை, இப்படியே நடந்ததுன்னா அந்த விழாவை தடை செய்யணும்னு அந்த பகுதி மக்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. அங்கே உண்மையில் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத அண்ணன் காளியப்பன் அவர்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். நான் சொன்னது மாதிரி ஜீவானந்தம் அவர் மாற்று சிந்தனை கொண்டவர், ஆனாலும் சிறந்த தேசபக்தர். கன்னியாகுமரி எவ்வளோ தேசபக்தர்களை கொடுத்துருக்கிறது. தானலிங்க நாடாராக இருக்கட்டும், அவங்க காங்கிரஸில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்து முன்னணிக்கு இருந்தாங்க. ஜீவானந்தம் அவர் கம்யூனிஸ்ட், ஆனால் மிகச்சிறந்த தேசியவாதி, கம்பராமாயணத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்றவர் அப்படிங்கிறாங்க. பெரியாரியத்தை எதிர்த்தவர் அப்படிங்கிற பேரும் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு விழா நடத்துறதுல உங்களுக்கு எதுவும் சிக்கல்லாம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனாலும் இப்போ சமீபமாக நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் சொன்னது தான் உண்மை. எதுனா அவருக்கு விழா நடத்துவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூடுதலாக தகவல் சொல்கிறேன், வருடந்தோறும் அந்த விழா நடக்குதுக்கு அந்த மண்ணின் மைந்தருங்கிற முறையில் நம்ம பகுதியை சேர்ந்தவர், பெரிய சிந்தனைவாதி, தொழிலாளர்களுக்காக வேண்டி போராடியவர், எளிமையாக வாழ்ந்தவர். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த விழா நடத்துறதுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யக்கூடியதில் நாங்களும் ஒரு ஆள். ஏதோ வருவாங்க, டொனேஷன் கேட்டு வருவாங்க, கொடுத்துருக்கோம். எப்போ அந்த பூதப்பாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இறச்சோளம் பகுதி தான் எங்கள் ஊர், 3 கிலோமீட்டர். அப்போ இயற்கையாகவே அவருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். நம்ம பகுதியை சேர்ந்தவர், பக்கத்தில் இருக்கிற கவிமணி, எங்கள் ஊருக்கு அடுத்த ஒரு புத்தேரி, ஒரு பெரிய, அப்போ நமக்கு ஒரு பெருமை. கவிமணி நம்ம ஒரு இந்த மண்ணை சார்ந்தவர். இந்த பகுதியில் இது 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜீவானந்தம். இயற்கையாகவே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சிந்தனா ரீதியாக மாற்றுக்கருத்து இருந்தாலும் நம்ம மண்ணின் மைந்தங்கிற முறையில் விழா நடக்குதுல எங்கள் எல்லாருக்குமே, அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான். ஆனால் கொஞ்சம் நாள் வரைக்கும் அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சாரமாக மாற ஆரம்பிச்சிது.
முதல்ல ஜீவாவினுடைய கலை விழா அப்படிங்கிற பேரில் தான் வரும் பிறந்த நாளை முன்னிட்டு. குறிப்பாக நாகர்கோயிலிருந்து இருசக்கர வாகன சைக்கிள், மோட்டார் சைக்கிளில் பேரணியாட்டி வருவாங்க. எங்கள் பகுதி இறச்சகுளம் ஊருக்குள்ளோடி வருவாங்க. எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய காந்தி நூல் நிலைய வாசிப்பு சாலை அந்த பகுதியில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சர்பத்து, மோர், பழம் எல்லாம் வச்சு வரவேற்பு கொடுப்பாங்க. ஏன்னா வெயிலில் வந்திருக்காங்க, அவங்க கொடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து, இது குறிப்பாட்டு அவர் கம்யூனிஸ்ட் கட்சினோ அல்லது அந்த வேற ஏதோ ஒரு சிந்தனையோடு அப்படி இல்லை, நம்ம ஊரை சார்ந்த தலைவருக்கு கொண்டாடுறவர். அவர் ஒரு புதுமுடைமைவாதி. அவருக்கு நம்ம அவர் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் மாதிரி நினச்சி வரவேற்பு கொடுத்துருக்கோம். அதில் நானும் கலந்துருக்கேன் அவங்க இதில். எப்போ வரைக்கும்னா சமீப காலமாக நக்சலைட்டுகள், தேசிய சிந்தனைக்கு எதிரானவர்கள், ஹிந்து சிந்தனைக்கு எதிரானவர்கள், அந்த சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஃபேஷனில் கொஞ்சம் கோஷ்டிகள் சில புல்லுருவிகள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்து சிந்தனைக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதில் ஊடுருவல் அதிகமாயிற்று. அதிகமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், குறிப்பாக அந்த தோலை ஒன்றியத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த நன்கொடை கொடுக்கக்கூடியதை அளவை குறைச்சிட்டாங்க. காரணம் என்ன? பெரிய விழா நடக்கும், அதில் சனாதன எதிர்ப்பு பேச்சு. கழிந்த ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய பூதலிங்க சாமி, அந்த பூதப்பாண்டி அப்படிங்கிற பேரே ஜீவானந்தம் பிறந்த ஊர் பூதப்பாண்டி. அந்த ஊருக்கு பேர் வந்து பூதலிங்க சுவாமி அப்படிங்கிறக்கூடிய ஒரு பெரிய கோயில் இருக்குது, அந்த பேர் தான். அந்த சாமி வந்து ஒரு பிள்ளையை அறுத்து திங்கிறது சாப்பிடுறது மாதிரி ஒரு நாடகம் போட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய மனசு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய வேதனை உண்டு பண்ணிட்டு. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் சரியில்லை, இது தவறு. அவரு ஜீவானந்தம் எல்லாம் பிரச்சாரம் செய்யலை. ஜீவானந்தம் ஒரு காலமும் இதையெல்லாம் பிரச்சாரம் பண்ணல. அவருடைய கருத்துக்கு எதிராக நடக்குன்னு சொல்லி தொடர்ந்து எதிர்ப்புகள் வந்து பல்வேறு அமைப்புகள் அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்க மேலே அங்கே இருக்கக்கூடிய பூதப்பாண்டி காவல்துறையில் புகார் கொடுத்தாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, அதை பேசினாங்க. அடுத்த தடவை விழா நடத்தும் போது ஊர் மக்கள்லாம் சேர்ந்தாங்க, இந்த விழா நடத்தக்கூடாது, இவங்க ஜீவாக்கு பேரில் நக்சல்காரி கருத்துக்களை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து புகார் கொடுத்தாங்க. ரெண்டாவது அவங்கள கூப்பிட்டு சரி அப்படிலாம் நடத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்து விழா நடத்தக்கூடியவங்க அப்பாலஜி எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி பேச மாட்டோம், இந்த மாதிரி எழுத மாட்டோம் அப்படின்னு சொல்லதுக்கு அப்புறம்தான் பூதப்பாண்டி காவல்துறை அந்த நிகழ்ச்சி நடத்துக்கு அனுமதி கொடுத்து 2-3 வருடங்கள் போயிட்டு. ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா கழிஞ்ச 16ஆம் தேதி ஜீவாவினுடைய பிறந்தநாள், அது ஒரு 4 நாளைக்கு மேலே அவருடைய பிறந்தநாள் வந்துட்டு. குறிப்பாக சொல்கிறேங்க, அந்த ஜீவாவினுடைய பிறந்த தின அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அவருடைய பேரன் அந்த பகுதியில் பூதப்பாண்டி பேரூராட்சியில் கவுன்சிலராக இருக்காங்க. அவங்களுடைய அழைப்பின் பேரில் நானே அந்த சிலைக்கு மாலை போட போயிருந்தேன். அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கம்யூனிஸ்ட் தலைவருக்கு விஹெச்பி பொறுப்பாளர் மாலை போடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் இருந்தாங்க. அஇஅதிமுகனுடைய பொறுப்பாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் வந்து மாலை போட்டிருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியை தந்த இந்த தடவை வர முடியல அவருக்கு. எம்ஆர் காந்தி எம்எல்ஏ, அவர் சிட்டிங் எம்எல்ஏ, இந்த தடவை அவருக்கு வேறு நிகழ்ச்சி இருந்தனால போயிட்டு கழிஞ்ச வருடம் வரைக்கும் அவரும் மாலை போட்டிருந்தார். அப்போ எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க போட்டிருந்தாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க மாலை போட்டிருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய பொது அமைப்புகளை சேர்ந்தவங்க, சமூக ஆர்வலர்கள், விவசாய சங்கம் எல்லாருமே வந்து அந்த தேதி ஞாபகம் வச்சு தவறு கொடுத்ததன் பேரில் எல்லாருமே வந்து ஒரு மாலை போட்டு அவங்களுக்கு ஒரு மலரஞ்சலி செலுத்தி அவரை பற்றி 4 வார்த்தை பெருமையாக பேசிட்டு போகிறாங்க. அவங்களுடைய சொந்த பேரை அவங்களுடைய அழைப்பின் பேரில் நானே போயிருந்தேன். இருக்குது, நான் என்னுடைய சமூக வலைதளத்தில் அந்த இதை பகிர்ந்திருந்தேன். அப்போ போய் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆனால் 3 நாள் கழித்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அங்கே ஒரு விழா நடக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இல்லாட்டாலும் ஒரு குழு மாதிரி போட்டுவிடுவாங்க, ஜீவா கலை விழா குழு, ஏதாவது ஒரு பேரில் பேனர், நிறைய லெட்டர் பேட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியுமே, இந்திய ஜனநாயக வழி அப்படி பல பேர்கள் வச்சுருப்பாங்க, எஸ்எஃப் அப்படி பல லெட்டர் பேட் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு லெட்டர் பேடை கொடுத்து நிகழ்ச்சி நடத்துது. உண்மையிலே அந்த லெட்டர் பேடில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தேடி போனால் அட்ரஸே இருக்காது. அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கான அட்ரஸ். அப்போ எங்களுக்கு கூட சந்தேகம் வரும், இது வந்து சும்மா ஒரு லெட்டர் பேடை போட்டுட்டு
வசூல் வேட்டைக்காக வேண்டி அதில் பணத்தை அந்த பகுதியில் ஜீவாவுக்கு பேர சொல்லி வசூல் பண்ணதுக்காக வேண்டி ஒரு இந்த நிகழ்ச்சியை ஒரு பிரபகண்டாப்படுத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு ஒரு ஐயம் வருது. அந்த குறிப்பாக இந்த வருஷம் சனிக்கிழமை நடந்த அந்த நிகழ்ச்சியில் அந்த யூடியூபர் ஒருத்தர் செந்தில் வேல் வீச்சு பரோட்டா வீச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் வந்து நீங்க பல இடங்கள்ல பார்த்தா போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில போய் பேசுவார். அவர் திமுக காரமே பேசுவார். ஆனால் டிவியில நம்ம இதுல எல்லாம் ரிபேட்ல வரும்போது ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் இவங்களுக்கும் போடுகமே நம்மளை 4 பேர் கழுவி வைப்பாங்க எண்ணம் அவங்களுக்கும் இல்லை, போட சொன்ன ஆளுக்கும் அந்த எண்ணம் இல்லை. சரி போடுங்க, பார்க்கக்கூடியவங்களும் பார்த்துட்டு இப்படி இருக்காங்க. இவரை வந்து சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அங்கே நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹிந்து தெய்வங்களை ஹிந்து நம்பிக்கைகளை ஜீவாவினுடைய பிறந்தநாள் விழா அவருடைய எளிமையை பற்றி பேசு, அது ஃபாலோ பண்ண முடியாதுல்ல அவருடைய செயல்பாடுகளை பற்றி பேசு. இப்போ அந்த கட்சி வந்து அந்த தொழிலாளர்கள் சிந்தனையாக இருக்குது, ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இருந்துட்டு இருக்கு. அவங்க யார்கிட்ட என்னெல்லாம் செக் வாங்க முடியும், எவ்வளோ பணம் வாங்க முடியும், இப்படி வாங்க முடியும், அதை ஒரு நியாயப்படுத்துக மாதிரியும். எப்போ 25 கோடி வாங்க அது நியாயப்படுத்துக மாதிரியும். நான் மட்டுமா வாங்கினேன், அவனும் தான் வாங்கினான், இவனும் தான் வாங்கினான், எங்களை மட்டும் இப்படி இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி குறிப்பாக இந்த நிகழ்ச்சி என்ன சார்பில் நடக்குங்கிறதே சந்தேகம். அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி வந்து அவங்களுடைய ஃபேமிலி, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக அந்த பகுதியினுடைய சமூக சிந்தனையாளர்கள்லாம் வருவாங்க, மலரஞ்சலி செலுத்துவாங்க, போயிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு டீம் சேர்ந்து தொடர்ந்து வசூல் பண்ணி, யார்ட்டையும் கணக்கு கொடுக்கன்னு கேட்க வேண்டாம், வசூல் பண்ணி தவறான முறையில் யாரும் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்க்கறதுக்காக வேண்டியோ கம்யூனிஸ்டினுடைய சிந்தனையை கொண்டு போய் சேர்க்குதுக்கு. ஒரு ஊரில் எத்தனை கம்யூனிஸ்ட் இருக்காங்க பச்சையே சொல்லும், அந்த ஊரில் எத்தனை கம்யூனிஸ்ட் இருக்காங்க? 10 பேர் இருந்தால் 10 பேர் இருக்காங்களா பெரிய விஷயம். 3 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் இருப்பான்னு வைங்களா. ஆனால் அவர் வயசான ஆளாக இருப்பார். உண்மையான விஷயம் என்னென்னா, அந்த மண்ணின் மைந்தருங்கிற முறையில் நம்ம ஊர் ஆளு, அவர் ஒரு பெருமைக்குரியவர், நாடு முழுவதும் போற்றக்கூடிய இடத்துல இருக்கார். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரூபா கொடுக்காங்க. அந்த கொடுக்குறது எல்லாருமே, நீங்கள் வாங்குறது எல்லாருமே யார்ட்டு போய் வாங்கியோ? தெய்வ நம்பிக்கை இருக்கக்கூடியவங்கள தான் வாங்கு. தெய்வ நம்பிக்கை இல்லாத ஆள், நான் சவால் விடுறேங்க, அந்த பூதப்பாண்டி பகுதியில் தெய்வ நம்பிக்கை இல்லாத ஆள் ஒருத்தரை நீ காணி பார்க்கணும் கிடையாது. எல்லாம் இங்கே பேசுவோம், மேடையில் பேசுவான், இது பண்ணுவான், போஸ்ட் விட்டு இல்லைஞ்சோம், அந்த போய் சாமி விட்டு வருவான், எனக்கு கொஞ்சம் அப்படி. இதுதான் உண்மை. அப்போ தெய்வ நம்பிக்கை உள்ள சனாதனவாதிகள்கிட்ட போய் நீ காசு வசூல் பண்ணுற, பண்ணிட்டு போ. ஆனால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்தி என்ன? சனாதன எதிர்ப்பு, ஹிந்து தெய்வங்களை இழிவுபடுத்துது, ஹிந்து சிந்தனைகளை இழிவுபடுத்துது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு சும்மா ஒன்றும் உடல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்தவர், அந்த மண்ணின் மைந்தர் நேரடியாக போய் கேட்டார். ஸ்டேஜில் போய் கேட்டார், எப்படியா நீ பேசுவ, நீ எப்படி பேசுவ? போலீஸ் நிற்காங்க, பொதுமக்கள்லாம் இருக்காங்க, பப்ளிக்லாம் இருக்காங்க. அவர் போய் கேட்டார், எப்படி நீ வந்து தெய்வத்தை இழிவுபடுத்தி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஞ்சம் சலசலப்பாச்சு. காவல்துறை வந்து நீங்கள் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி அறிவுறுத்தல்படி பொதுமக்களும் கொஞ்சம் சலசலப்பானோடனே அந்த வேகத்தை குறைச்சிக்கிட்டு சிறு பேசினாங்க. இடையில என்ன நடந்தது? அங்கே இருக்கக்கூடிய பேங்க், கேனரா பேங்க், அதில் அப்ரைசராக இருக்கார் பகவத்குமார்னு, அந்த பேங்கில் அப்ரைசராக இருக்கக்கூடிய ஒரு சமூக விரோதி. அவர் அந்த பணம் பிரிப்பு கோஷ்டியில் அவரும் ஒரு ஆள். அந்த விழாவை பயன்படுத்தி பணம் பிரிக்கக்கூடியதில் அவரும் ஒரு ஆள். அவர் போய் இந்த கேள்வி கேட்ட நபரை பிடிச்சி அடித்து அவர் அதை இது பண்ணி, அப்போ ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால அவர் அடித்தோன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இல்லை. ஒரு நிகழ்ச்சி நடக்கு, அதை நிகழ்ச்சியை குழப்பாண்டமே, அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாச்சு தான். ஒரு துக்க வீடு, அது துக்க வீடுங்கிறதுக்காக வேண்டி சண்டை போட முடியுமா? அல்லது கல்யாண வீட்டுங்கிறதுக்காக வேண்டி சண்டை போட அனுமதிக்க முடியுமா? அந்த ரீதியில் யாரும் அதை பெருசுப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதை சமாதானப்படுத்தி அனுப்புனாங்க. அடிபட்டவர் அடுத்த நாள் பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு.
யார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலே தான் செந்தில்வேல் செந்தில்வேல் மேல் இல்லை, நிகழ்ச்சி அவரை அடித்தவருக்கு மேல். ஓகே, அந்த அப்ரைசர் மேலே அப்ரைசர் இவர் பகவத்குமார் தான் என்ன அடித்தார். அங்கே பேசுனதை தட்டி கேட்டனால நான் அது பேசக்கூடாதுன்னு தடுத்ததுனால என்னை வந்து அடித்தார், அடி வீட்டில் சவுட்டினார், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னார், அவர் குடும்பத்தோடு அழிச்சிருவேன்னு அப்படின்னு இந்த பகவத்குமாருங்கிறவர் அவர் ஒரு பெரிய அதிகார தோரணையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணுன்னா ஒரு பெரிய மமதையில் அல்லது அந்த பேங்கில் அப்ரைசரை வேலை பார்க்கறதுனால பல்வேறு முறைகேடுகள் செய்து நிறைய பணம் இது பண்ணிகிட்ருக்காரு. அந்த நிகழ்ச்சியின் மூலமாட்டு பணம் கிடைக்கும், அதில் ஒரு பதட்டம், இவரை பிடிச்சி அடித்தார். அடித்து புதப்பாண்டி காவல் நிலையத்தில் புதப்பாண்டி காவல் ஆய்வாளர் திருமதி மீனா, அவங்க தான் புதப்பாண்டி இன்ஸ்பெக்டர், அவங்கள நேரடியாக பார்த்து புகார் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசம் என்னென்னா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். பல்வேறு அதிகார மையங்கள் அவங்கள அங்கே சுற்றி இயங்கிட்டு இருக்கனால அந்த அடிபட்ட நபர் கொண்டு புகார் மனு கொடுத்ததுக்கு மனு ரசீது போட்டு மாதிரியும் தெரில, எந்த நடவடிக்கை எடுத்தோம்னு தெரில. ஒரு கட்டத்தை அப்படி போயிட்டுருக்கு. இது ஒரு கட்டம். அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய அதே பகுதியை சேர்ந்த கோலப்பன் அப்படிங்கிற அவர் வழக்கறிஞர், அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் இல்லை. அப்படி கோலப்பன்கிறவர் நேரடியாக புதப்பாண்டி காவல் ஆய்வாளர் மீனாவை பார்த்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், அந்த யூடியூபர் பரோட்டா வீச்சு அவருக்கு மேலேயும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. இந்து மதத்திற்கு இழிவாக பேசியிருக்காங்க, ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க, இந்து விரோத போக்கில் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. அதனால் அந்த செந்தில்வேல் மேலேயும் நிகழ்ச்சி ஏற்பாட்டர் மேலேயும் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. இதுவரைக்கும் அந்த 2 புகார் மனுக்கு மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதனால் மனசு ரொம்ப பாதிச்சு இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக நேற்று மாலை அதே பகுதியில் இது வந்து இந்து முன்னணிக்கு இப்போ வேலை இருந்துகிட்ருக்கு. இந்து முன்னணி அப்போ இப்போ சும்மா ஒன்றும் ஃப்ரீயாக உட்காந்து எல்லாம் பார்த்துட்ருக்கு அப்படி இல்லை. விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. பல்வேறு பகுதிகளில் விநாயகர் விசர்ஜனம் பண்ணியிருக்காங்க, சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த இதுக்காகவும் போராட வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா பார்த்தாங்க புதப்பாண்டி பகுதியை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து வந்து சொன்னாங்க, இது யார் தட்டி கேட்பா? திமுக கேட்க போகா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க போகா? இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி கேட்க போகா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேட்க போகா? இல்லை. அப்போ இந்து முன்னணி பேரியக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க, என்ன பண்ண அப்படின்னு. அப்போ இந்த 2 புகார் மனு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக எந்த இடத்துல நிகழ்ச்சி நடந்தோ அதே ஸ்பாட்டில் வச்சு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது நேற்று மாலை. அதில் 2 கோரிக்கை வலியுறுத்தி முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் பேசியிருக்காங்க. இதுக்கிடையில் காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்குறது என்னென்னா, இது வந்து சாதாரணமாக விடக்கூடிய செய்தி அல்ல. ஒரு பதட்டத்தை உருவாக்கு, வருடந்தோறும் ஒரு பணம் பிரிப்பு கோஷ்டி தவறான காரணத்தை சொல்லி தவறான நிகழ்ச்சியை சொல்லி பணம் வசூல் பண்ணுவாங்க. எந்த விதமான கணக்கு வழக்கம் கிடையாது. அது ஒரு சைடு. இதுபோல் இந்து விரோத போக்குகளை மாவட்ட நிர்வாகமும் தடை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இதை அதே போல் பணம் வசூல் பண்ணதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். கன்னியாகுமரி எவ்வளவு சென்சிட்டிவான மாவட்டம் அப்படிங்கிறது தெரியும். அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் எப்படி போராட்ட குணத்தோடு முன் வருவாங்கங்கிறதும் நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியும். அப்பழுக்கற்ற தேசியவாதி ஜீவானந்தம் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் ஒரு புல்லுருவியாக திராவிட கோஷ்டிகள் உள்ளே புகுந்து இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தியும் பேசுகிறத அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யார் மீது புகார் கொடுத்துருக்காங்களோ அவங்க மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஏற்று நடத்தும்னு நம்புகிறோம். இந்துக்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.